உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, இன்னும் எவ்வளவு நேரமாகும்? முகூர்த்த நேரம் முடிய போகுது. சீக்கிரமா. இப்ப எனக்கு வேற வழி இல்ல. அக்காவை வெளியே கூட்டிட்டு வந்தே ஆகணும். நான் ஒரு வேலை பண்றேன். ரூம்குள்ள போய் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு சக்தி. என்ன மன்னிச்சிருமா சக்தி. சித்தி, என்ன நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு இப்பதாமா எல்லாமே புரியுது. என் சக்தி என்னைக்குமே தப்பு பண்ணவே மாட்டான்னு. எனக்கு அந்த ரஞ்சனை பத்தியும் அவனோட மாமாவை பத்தியும் இப்பதாமா எனக்கு முழுசா தெரிய வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் எல்லாம் இல்ல என் தப்புதான். இல்ல, என்கிட்ட நீ நிறைய தடவை உண்மைய வந்து சொன்ன. ஆனா நான் உன் பேச்ச கேட்கவே இல்ல. பத்தாததுக்கு நான் உன்னை திட்டுனேன், குறை சொன்னேன், எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னை அடிச்சேன். இன் ஷார்ட் நான் நிரூபிச்சுட்டேன். நான் உன் சித்தி தானு நிரூபிச்சுட்டேன். அம்மாவா இல்ல 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 இல்ல. இனிமே எப்பவும் நீங்க இந்த மாதிரி சொல்லவே கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு? அதோட இதனா ஒரு பொண்ணுங்கிற உரிமையில தான் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு தான் அம்மா கிட்ட இவ்வளவு உரிமை இருக்குதானே? நீங்க என்னோட சித்தி மட்டும் கிடையாது, நீங்க தான் என்னோட அம்மா. உண்மையாவே நான் என்ன ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா நினைச்சுக்கிறேன். ஏன்னா நீ என்ன உன்னோட அம்மாவா நினைக்கிற. எனக்கு பிறந்த பொண்ணு நீ அக்காவா நினைக்கிற. ரீமா ரொம்பவே கொடுத்து வச்சவதான். ஏன்னா அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா. நீ அவளுக்காக என்னெல்லாம் பண்ண, எல்லாரோடையும் போராடின. இந்த சித்தப்பா கூட, என் கூட, அப்புறம் மொத்த உலகத்து கூடயும் போராடின. அடி மேல அடி வாங்கிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம ரத்த காயம் பட்டுட்டு வந்திருக்க சக்தி. இங்க பாரு சக்தி, நீ ராக்கி அன்னைக்கு ரீமாக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்ட. உனக்கு உண்மையான பாசம் இருக்குன்னு நிரூபிச்சுட்ட. போதும் சித்தி, இப்ப பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. இப்ப நம்ம வேலையில இறங்கி ஆகணும். வாங்க, அந்த ரஞ்சனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வெளியே போக வழிய காட்டலாம். சரி, அப்படியே பண்ணலாம். இப்ப பாரு, அந்த ரஞ்சனையும் அவங்க மாமாவையும் எப்படி அடிச்சு விரட்டன்னு பாரு. திடீர்னு இத்தனை பேர் எப்படி இங்க வந்தாங்க? மனோரமா,
விருந்தாளிகள்லாம் வந்தாச்சு. நம்ம பொண்ணு எங்க? சம்பந்தி, எங்க ரஞ்சனோட கல்யாண பொண்ணு கூட்டிட்டு வாங்க. பொண்ண கூட்டிட்டு வரணுமா? நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? உங்க 2 பேரோட பித்தலாட்டமும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? நீ என்ன நினைச்ச? உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயலுக்கு என் பொண்ண கட்டி கொடுப்பேன் நினைச்சியா? டேய் போங்கடாங்கிறது, கெட் அவுட் ஆயிடுங்க. இப்போ உன்னோட அயோக்கியத்தனத்தை என் வீட்டுக்கார்ட்ட சொல்லதான் போறேன். அட இருங்க. ரஞ்சனோட வருங்கால மாமியாரே, கொஞ்சம் அங்க போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாருங்க. என்னடா பயமுறுத்த முயற்சி பண்றியா? நாங்க ஒன்னும் பயப்பட மாட்டோம். சக்தி வேண்டாம். வேண்டாம், உங்க சித்தி கரெக்டா தான் சொல்றாங்க. இப்ப என்கிட்ட நீங்க பார்த்த பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருக்கு. சர்ப்ரைஸ்! சிவா சக்தி அழிக்கிறதுக்கு நான் பேக்கப் பிளான மட்டும் இல்ல, அதுக்கும் மேல பேக்கப் பிளான போட்டிருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.